வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 17/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். விசுவாவசு வருடம் தை மாதம் 3ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது கடகராசி அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா பூ, தா, பா, டா இந்த பேனமெல்லாம் தாராளமாக வைக்கலாங்க. திடீர்னு பார்த்தோம்னா சதுர்தசி தேய்பிர திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா வியாகத யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா பத்திரை கரணமும் அன்றைக்கி ஓடிட்டு இருக்குங்க. ஆட்சி கிரகம் நீச்ச கிரகம் எதுவும் இல்லை. உச்ச கிரகம் செவ்வாய் பகவான் இருக்காங்க. பரிவர்த்தனையை பார்க்கும்போது புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. பஞ்சபட்சின்னு எடுத்தோம்னா கோழி தான் பஞ்சபட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளி சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் துலாம் ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுக்கரனோட சாரத்தில் அமையக்கூடிய அமைப்பு. அப்போனா சுக்கரன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னா 20 வருஷம் தசாபுத்தி. பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறலாங்க, குறையலாம், அதுதான் கணக்கு. அடுத்தது வர்றது சூரிய தசை, அதுக்கப்புறம் வர்றது சந்திர தசை, அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை, அதுக்கப்புறம் ராகு தசை வரும். இந்த ராகு தசை வரைக்கும் நமக்கு நல்ல காலங்கள் அமையணும் அப்படின்னு சொன்னால் அதோட நட்சத்திர பலன்களோ தசாபுத்தி பலன்களோ தான் பயன்படும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூரியனோட சாரத்திலேயே அமைஞ்சிருக்கு. சுக்கரனும் சூரியனோட சாரம், சூரியனும் சூரியனோட சாரமே. அடுத்தது சந்திரனும் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சாரம், அதுவும் சூரியன் தான் வரும். செவ்வாயும் சூரியனோட சாரத்திலே இருக்காங்க. அப்போனா எந்தெந்த லக்கணம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லக்கணங்கள் பாதிக்கப்படுங்க. என்ன லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 மகர லக்கணம், 2வது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா மீன லக்கணம், 3வது இந்த சூரியனுக்கு எந்த லக்கணம் 8ஆவதாக உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். 6க்கு 8 உட்கார்ந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிதுன லக்கணமும் பாதிக்கப்படும். இந்த 3 லக்கணத்தில் மட்டும் குழந்தைகள் பிறக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற லக்கணமெல்லாம் பாதிப்பு கொடுக்க அப்படின்னா தாய் தந்தைக்கு பாதிப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 வருஷத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லாத அமைப்பை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 லக்கணத்தில் அமையாமல் இருக்கிறது, பிறக்காமல் இருக்கிறது சிறப்புங்க. அது சுபமாக பிரசவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இது பாதிப்பை கொடுக்கும் இந்த 3 லக்கணம் மட்டும். மற்ற லக்கணம் பாதிக்குமா அப்படின்னா பாதிப்பு இல்லை. தாராளமாக அதில் குழந்தை பிறக்கலாம், எடுக்கலாம். அன்னைக்கு பொறுத்தளவுக்கு நல்ல யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? மேலும் இதோட முழு வீடியோவும் நான் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேங்க. நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாதக பலன்களை கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பருக்கு கூட சந்தேகம்னா கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.